பதவி எதுக்கு நான் போடணும்? பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்லிட்டேன். அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுண்ணே. என்ன பதவி போடுவாங்க அண்ணா? ஒரு நிமிஷம், என்ன பதவி போடுவாங்க? என்ன அண்ணா, எனக்கு தமிழ்நாட்டில் சுத்தமான அரசியல், நேர்மையான அரசியல், இதுக்கு என்ன பதவி வேணும்? மகாத்மா காந்தி என பல பதவியில் இருந்தார். 1921 ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரே வருஷம் இருந்தார். பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமானே? பதவிங்கிறத நான் வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்துட்டான் லெட்டர் பேட் போடுறக்கா? அந்த மாதிரி ஆட்கள் நான் கிடையாது. நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான். இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான, ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு, எனக்கு காலம் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் போனச்சா தடி வச்சு தான் நீங்கள் நான் நடக்கணும். வயது இருக்கும் பொழுது, நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும். 60 வயசு இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. கே நேரு ஊழல் பண்ணாரு, இவங்க ஊழல் பண்ணாரு, இல்ல லாரி வச்சு ஏத்திடுவானுங்க. அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன். மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன். அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன். என்ன நடக்கும் பார்ப்போம். சமூக ஊடகங்கள்ல அதிரடி அறிவிப்பை வெளியில இருக்கிறார் அண்ணாமலை, புதிய கட்சி துவங்க இருக்கிறார் அண்ணாமலை, இது போன்ற ஏற்கனவே நான் சொன்னேங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்றேன். காரணம் தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். நியாயமான கேள்விங்கன்னா, கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து பாதிப்பு அதிகம் தான், இல்லை என்று நாம் எங்கேயுமே மறுக்கல. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை திரு பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று சவுத் கொரியாவிலிருந்து நம்முடைய அமெரிக்காவினுடைய பிரதமர் பேசும்பொழுது இதே தான் சொன்னாரு. இந்தியாவினோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் அறிவிப்பு கொடுப்போம் என்று. பியூஷ் கோயல் அவர்களும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு எல்லா நாடுகளும் படக்கூடிய அவஸ்தையை நீங்க பாக்குறீங்க. அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஷார்ட் டேர்ம் பெயினுங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சொல்றது எளிது. இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் போகாத அளவுக்கு அரசு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்பது மத்திய அரசு, நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், பியூஷ் கோயல் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள். காத்திருப்போம், பொறுத்திருப்போம். ஆமாங்கண்ணா, அதாவது பூத் லெவல் ஆபீசர் BLO தமிழ்நாட்டில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கபடி 66,537 பூத். அப்ப 66,537 பூத்துக்கு அத்தனை BLO போடணும். அவங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரேங்க்ல இருப்பாங்க. SDM, குறிப்பா நம்முடைய தாசில்தாருக்கு மேல இருக்கிறவங்க, அவங்க இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்துக்கு போடணும். அதையெல்லாம் விரைவில் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் CO சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விரைவில் செய்வார்கள் என்று நம்புவோம். செயலினா குரல் கொடுப்போம், பேசுவோம். இங்க தானே இருக்க போறோம் அண்ணா. இல்ல, அரசு அதிகாரிங்கன்னா, அரசு அதிகாரியின் மீது நம்பிக்கை வைப்போம். வரக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் மிகச் சிறப்பாக பணி செய்வார்கள் என்று நம்புவோம். பொறுத்திருப்போம்.